Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அசோக் லேலண்ட் சாத்தி அண்ட் டாடா ஏஸ் ப்ரோ தான் பார்க்க போகிறோம். ரெண்டு வண்டியும் கம்பேர் பண்ணிடலாம். முக்கியமாக இந்த அசோக் லேலண்டு சாத்தி வந்து ரீசெண்ட் டேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு வண்டி தான். பக்காவான ஒரு வண்டின்னு சொல்லலாம். சின்ன வகையான ஒரு வண்டின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து ஏற்கனவே இருக்க வண்டியை விட இது லோடிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் குறவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சின்னதாக இருக்கிறதுனால ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே கம்மியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக டாட்டாவில் ஏஸ் ப்ரோன்னு ஒன்று இதுக்கு காம்படிஷனாக ஒன்று வந்திருக்கு. ஸோ முக்கியமாக இந்த வண்டி சின்ன சின்ன குறுகலான தெருக்கள்லாம் போகிற மாதிரி ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, யார் வேணாலும் வாங்குற மாதிரி உள்ள விலையில் தான் கொடுத்துருக்காங்க. 3,99,000 சொல்லி ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுது. அதனால் யார் வேணாலும் இந்த வண்டியை ஓனம் ஆக்கிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த வண்டி மார்க்கெட்டில் ஒரு சரியான இடத்த பிடிக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மைலேஜ் அது ரொம்ப முக்கியம். இந்த வண்டியை பொறுத்தவரை என்ஜின் 694 சிசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல 2 சிலிண்டர் இன்ஜின் வந்துடுது. இப்போ வழக்கமாக இருக்கக்கூடிய சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினுக்கு சரியான ஒரு போட்டி அமையங்கிறதுல சந்தேகம் இல்லை. சாத்தியை பொறுத்தவரை 1478 சிசியில் கொடுத்துருக்காங்க. இந்த டாட்டா ஏஸ் ப்ரோயை வந்து கொஞ்சம் சிசி கம்மி, 694 சிசி. பவரை பொறுத்தவரையில் இந்த அசோக் லேலண்டு 45 கால்ஸ் பவர் கொடுக்குது. டாட்டாவை பொறுத்தவரையில் 30 கால்ஸ் பவர் கொடுக்குது. இந்த வண்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி கொஞ்சம் சின்னது தான். டார்க்கை பொறுத்தவரையில் சாத்தி வந்து 110 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஏஸ் ப்ரோயை பொறுத்தவரையில் 55 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்தவரையில் என்ஜினோட பவர், டார்க்கு இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த சாத்தியை பொறுத்தவரையில் 3 சிலிண்டர் இன்ஜின் வருது. அதே நேரம் டாட்டா ஏஸ் ப்ரோயை பொறுத்தவரையில் 2 சிலிண்டர் இன்ஜின் வருது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மகேந்திரா ஜீத்தோ எல்லாம் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த டாட்டா ஏஸ் ப்ரோயோட இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டீசல் இன்ஜின் வந்துருக்கு இந்த சாத்தியில். அதே நேரம் டாட்டா ஏஸ் ப்ரோயை பொறுத்தவரையில் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஃபியூயல் டேங்க்னு எடுத்துக்கிட்டோன்னா சாத்தியை பொறுத்தவரையில் 40 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் டாட்டா ஏஸ் ப்ரோயை பொறுத்தவரையில் 10 லிட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி வண்டி வந்து ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல மைலேஜ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. மைலேஜ் சாத்தியை பொறுத்தவரையில் 20 கிலோமீட்டருங்காங்க. அதே நேரம் டாட்டா ஏஸ் ப்ரோ பொறுத்தவரையில் 24 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முக்கியமாக வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, க்ரோஸ் வெயிட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். வண்டி சாத்தியை பொறுத்தவரையில் 2288 கேஜியில் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் டாட்டா ஏஸ் ப்ரோயை பொறுத்தவரையில் 1460 கேஜி க்ரோஸ் வெயிட் இருக்குது வண்டியோட மொத்த எடைன்னு சொல்லலாம். பேலோடு கெப்பாசிட்டியை பொறுத்தவரை சாத்திக்கு கொஞ்சம் அதிகம், 1120 கேஜி வரைக்கும் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 டன்னுக்கு மேலே ஏறுது. இந்த வண்டியை பொறுத்தவரை 750 கேஜிக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது குறுகலான பாதையில் எல்லாம் போகிற மாதிரி சின்ன வண்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஜேசி சுத்து கேபினோட வந்துடுது. வண்டியை பொறுத்தவரை 2 டே கேபின் வண்டி தான். ஸோ வண்டியை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் ஒரு கோ டிரைவர் இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் முக்கியமான விஷயங்கள் அது மட்டும் இல்லை, வண்டியோட லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த சாத்தியை பொறுத்தவரை 4406 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் டாட்டா ஏஸ் ப்ரோயை பொறுத்தவரை 3560 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. விட்டுன்னு பார்த்தோன்னா 1663 சாத்திக்கும் 1497 வந்து டாட்டா ஏஸ் ப்ரோய்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன் வைஸ்லையுமே டாட்டா ஏஸ் வந்து கொஞ்சம் சின்ன வண்டி தான். ஹைட்டை பொறுத்தவரையில் 1833 எம்எம்மில் சாத்தி கொடுத்துருக்காங்க. அதே நேரம் டாட்டா ஏஸ் ப்ரோயை பொறுத்தவரை 1820 எம்எம்மில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷன்லேயுமே சாத்தி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வீல் பேஸுன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2250 எம்எம்மில் சாத்தி கொடுத்துருக்காங்க. அதே நேரம் டாட்டா ஏஸ் ப்ரோயை பொறுத்தவரை 1800 மீட்டர் இதில் கொடுத்துருக்காங்க எம்எம்மில். மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா டேர்னிங் ரேடியஸ் 4.9 மீட்டர் கொடுத்துருக்காங்க சாத்திக்கு. இந்த டாட்டா ஏஸ் ப்ரோயை பொறுத்தவரை 3.75 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா டிரான்ஸ்மிஷன். இந்த 2 வண்டிக்குமே 5 ஃபார்வேர்டும் ஒரு ரிவர்ஸ் கியர் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய கியர் ஷிஃப்டிங் எல்லாமே கேபிள் டைப்பு இதில் இருக்குது. சிங்கிள் பிளேட் கிளச் இருக்குது. நல்ல புல்லிங் பவர் எல்லாமே இருக்கும் வண்டியை பொறுத்தவரை. 2 வண்டிக்குமே அந்த கான்செப்டில் தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து BS6 phase 2 பேஸ் பண்ணியிருக்காங்க. பொல்யூஷனுங்கிறதே இருக்காது. சாத்தியை பொறுத்தவரை பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. டாட்டா ஏஸ் ப்ரோயை பொறுத்தவரை மெக்கானிக்கல் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து 2 வண்டிக்குமே வந்திருக்கு. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த மாதிரி டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் வந்துடுறதுனால வண்டி ட்ரைவ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபியூவல் எல்லா ரேஞ்சும் எவ்வளோ கிடைக்குங்கிறதெல்லாம் தெரியும். சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா சாத்தியை பொறுத்தவரை ஃப்ரண்ட் பேராபோலிக் லீ ஸ்ப்ரிங் வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வர் வந்துடுது. டாட்டா ஏஸ் ப்ரோவில் இண்டிபெண்டன்ட் மெக்பர்சன் ஸ்ட்ரட் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் லோடிங் ஏற்ற மாதிரியே நல்லா இருக்குது. ரியர்னு பார்த்துட்டோன்னா சாத்தியில் பேராபோலிக் 3 லீஃப் வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வர் வந்துடுது. இந்த டாட்டா ஏஸ் ப்ரோவில் ரியர் செமி ட்ரைலிங் ஆர்ம் வித் காயில் ஸ்ப்ரிங்
ஹைட்ராலிக் டேம்பரோடு வந்துடுது. இந்த மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. வாரண்டியை பொறுத்தவரையில் சாத்தி 5 வருஷம் வாரண்டியும் 2 லட்சம் கிலோமீட்டரும் கொடுக்காங்க. டாடா ஏஸ் ப்ரோ 2 வருஷம் வாரண்டி 72,000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுன்னு பார்த்தோம்னா சாத்தி 6.5 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. டாடா ஏஸ் ப்ரோ 3.99 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.